வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சுடர் சொல்லிட பாக்கியம் கொந்தளிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டு மாப்பிள்ளை மேலே கையை வைப்பாங்க அப்படின்னு அவங்க கத்த அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாரு மாணிக்கம். சுடர் திடுக்குன்னு பார்க்க மயில உச்சி கொட்டிக்கிட்டு எப்போவோ நடந்த கதையெல்லாம் எதுக்கு இவங்க வீட்டுக்காரரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. மயில் சொல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க மயில் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. நாம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணினோன்னு தானே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு மாணிக்கம் கேட்க அப்படிங்கிறாங்க பாக்கியம். இப்போ அவங்க மட்டும் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்களா? பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு தங்களோட தப்பை ஈடு செய்ய பார்க்குறாரு மாணிக்கம். நல்ல கதையாக இருக்குமா இது அப்படின்னு அவர் சொல்ல அதானேங்கிறாங்க பாக்கியம். யாரோ என்னமோ பண்ணுறாங்க, ஆனாலும் பழைய கதையெல்லாம் குமரவேலு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்ககிட்ட சொன்னது தப்பு தானேம்மாங்கிறாங்க மயில். இதோ பாருடி, தப்போ சரியோ எப்படி உன் வீட்டுக்காரரு மாப்பிள்ளைய அடிக்கலாம்? ஏய் சுடரு, நாங்கள் வரட்டுமா? வந்து என்னன்னு கேட்கவான்னு பாயிறாங்க பாக்கியம். அம்மா அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியா இரு அப்படின்னு சுடர் சொல்ல, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் அங்கே வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், என்னையா சொல்கிற அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட கேட்க, அம்மா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்களே பண்ணிக்குவாங்க, நடந்ததை உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளவுதான்றாங்க சுடர். ஆனாலும் எம்புட்டு தைரியம் பார்த்தீங்களா அவங்களுக்கு? அது ஒன்றும் இல்லையா, சுடரு அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுல தான் அவர் மாப்பிள்ளைய அடிச்சிருக்காரு அப்படின்னு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க பாக்கியம். ஐயோ அர்லூஸ் அம்மா அப்படின்னு சுடர் பார்க்க மயில், நீ என்னைக்குமே கரெக்டாக யோசிக்க மாட்டியாமான்னு பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாளைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அப்போ கவனிச்சுக்கிறேன், விடமாட்டேன்டி நான் இதை சும்மா அப்படின்னு பாக்கியம் கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ வாய் இல்லாமல் இதை வேற வந்து சொல்லி தொலைச்சிட்டோமே அப்படின்னு சுடர் ஃபீலிங்கோட பார்க்குறாங்க. என்ன இது நம்ம வாழ்க்கை தான் சிக்கலாக இருக்குன்னா எல்லா பக்கமும் சிக்கலாக இருக்க மாட்டேக்கே அப்படின்னு பார்க்குறாங்க மயில். அடுத்ததா மயிலும் சுடரும் ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க. அங்க நடந்த பிரச்சனைய நான் இங்க வந்து சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு சுடர் கேக்குறாங்க. நீயும் எல்லாத்தையும் மனசுலயே வச்சிட்டு இருக்கணும்னு எதுவும் இல்லை, நீயும் நடக்கிறத யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு மயிலு சொல்ல, அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வந்துருவாங்களா? அவங்க கிட்ட சண்டை எதுவும் போட போறாங்களோன்னு பயமா இருக்குக்கா அப்படின்றாங்க சுடர் கொஞ்சம் பயத்தோட. அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, நீ எதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படிங்கிற மயில். சரி நீ எப்படி இருக்க சுடர்னு கேக்குறாங்க. நான் நல்லாதான்க்கா இருக்கேன்றாங்க சுடர். நிஜமாவே அவங்க எல்லாரும் உங்ககிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு மயிலு கேட்க, எல்லாரும் என்கிட்ட நல்லபடியாக தான்க்கா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் தயக்கத்தோடு வேறு பக்கம் பார்க்குறாங்க. மயில யோசனையா அவங்க முகத்தையும் கண்ணையுமே பார்த்துட்டு குமரவேலுன்னு கேட்குறாங்க. சுடர் தடக்குன்னு நிமிடுறாங்க, மறுபடியும் தலையை குனிஞ்சுக்கிறாங்க. ஏய் என்னடி குமரவேல் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறானா அப்படின்னு மயிலு கேட்க, அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லக்கா அப்படின்னு சுடர் சொல்ல மயில பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. சுடரும் முகம் கசங்கி போய் பார்க்குறாங்க. பாவம் அவங்க மனசுல இருக்கிறத யார்ட்டையாவது சொல்லி ஆகணும்ல. அக்கா அவர் என்னை பிடிக்காம தான்க்கா இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்காரு அப்படின்னு சுடர் சொல்ல மயிலுக்கு அடுத்த அதிர்ச்சியா இருக்கு. பிடிக்காம ஒருத்தங்களை எதுக்கடி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மயிலு கேட்க, அவரு அந்த அரசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்காருக்கா, அது நடக்கல, வேற யாரும் பொண்ணும் கொடுக்கல, அதனால வேற வழியே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சுடர் சொல்ல மயில் பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. மத்தபடி அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா அப்படின்னு சுடர் சொல்ல, ஐயோ இதுக்கு தான் நான் தலையா அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ற மயிலு. இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு, நீ கேட்கவே இல்லை, அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்குறேன்னு சொல்லிட்ட அப்படின்னு மயிலு பல்ல கடிச்சிட்டு சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட நல்லாதான்க்கா பேசினாரு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கான்லாம் கேட்டாரு, ஒருவேளை விருப்பப்பட்டு தான் என்ன கல்யாணம் பண்றாரோன்னு நான் நினைச்சிட்டேன், ஆனா நான் நினைச்சது தப்புன்னு இப்பதான்க்கா புரியுது அப்படின்னு சுடரும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. மயிலுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏய் பிடிக்காம கல்யாணம் பண்ணதுனால அந்த குமரவேல் உன்னை எதுவும் கொடுமைப்படுத்துறானான்னு கேட்குறாங்க. இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சுடர் சொல்ல, ஏய் இங்கே பாரு ஏதாவது அடிக்கிறானா திட்டுறானா அப்படின்னு மயிலு கேட்க, இல்லக்கான்றாங்க சுடர். ஏய் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி, நான் அக்கா தான்னு மயிலு சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க சுடர். இங்கே பாரு
குமரவேல் ஏதாவது சொன்னாலும் சரி, அடிச்சாலும் சரி, திட்டுனாலும் சரி, நீ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சுடர் அப்படின்னு மயிலு சொல்ல அப்படின்னு தலையாடுறாங்க அவங்க. இங்க பாரு, பயந்து நடுங்கிக்கிட்டெல்லாம் நீ ஒரு வாழ்க்கையை வாழாத. அம்மாவை பத்தி யோசிக்கிறது, அப்பாவை பத்தி யோசிக்கிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உன்னை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்க அக்காவை பாவமா அக்கா பேச்ச கேட்காம போனோமேன்ற வருத்தமா பார்த்துட்டு இருக்காங்க சுடர். எல்லார பத்தியும் யோசிச்சுதான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு சொன்ன பொய்யெல்லாம் எப்ப வெளியே வருமோ, என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டு நரகமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். நீ தான் பாத்தியே. அப்படி ஒரு வாழ்க்கைய நீ வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, புரியுதா அப்படின்னு மயில் கேட்க சுடர் பாவமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு, உன் பின்னாடி எந்த ஒரு பொய்யுமே இல்லை. அதனால நீ தைரியமா இருக்கலாம், தைரியமா எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம், புரிஞ்சுதா அப்படின்னு மயிலு கேட்க தலையாட்டிட்டு புரியுதுக்கான்றாங்க சுடர். இங்க பாரு, என்ன ஆனாலும் எது நடந்தாலும் தைரியமாயிரு. எது நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். இதை செய்ய அதை செய்யலாம், அப்படிலாம் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். உன் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கூட இருப்பேன், சரியா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க மயிலு. சரிக்கான்னு சுடர் தலையாட்டுறாங்க. அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. இங்க பாருடி, உன் வாழ்க்கைய நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு மயிலு சொல்ல புரியுதுக்கான்றாங்க சுடர். மயிலு ரொம்பவே கவலையோட பாக்குறாங்க தங்கச்சிய. ஒரு கோவில் முன்னாடி கார்த்தி வண்டியை நிறுத்திட்டு உட்கார்ந்துருக்காரு. அரசி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே வர்றாங்க. நானும் அந்த சாப்டரை திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தேன், ஆனா ஒன்றும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க நிமிர அங்க கார்த்தி வண்டி மேல உட்கார்ந்துருக்கிறது தெரியுது. அரசிக்கு சுருக்குன்னு இருக்கு. அப்படியே பேச்சை நிறுத்திட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுமே இவரை பார்த்துட்டு இருக்காங்க. அரசி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட திரும்பி, நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்ல சரின்னு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிடுறாங்க. அரசி கார்த்திக் கிட்ட வந்து சங்கடமா நின்றுட்டு இருக்க அவர் ஒரு தவிப்போட பாக்குறாரு. சாரி, எங்க வீட்டுல தப்பா பேசிட்டாங்க. உங்களை பொண்ணு பார்க்க வந்துட்டு சந்தோஷமா தான் போய்கிட்டு இருந்தோம். வழியில உங்க மாமா பையன் வந்து பேசுனதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு கார்த்தி சொல்ல அரசி அவரை நிமிர்ந்து பாக்குறாங்க. உங்க அண்ணன்களை மீட் பண்ண நடந்தது என்னன்னு அவங்க தெளிவா விளக்கமா சொன்னாங்க. நடந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேனே, எங்க வீட்லயும் சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பேன். நீங்க முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு கார்த்தி கேட்க, நாம ஒன்னும் அவ்வளவா பேசிக்கலையே அப்படிங்கிறாங்க அரசி. இது முழுக்க முழுக்க பாண்டியனோட தப்பு தான். அரசி அவங்க பதில சொல்லிட்டாங்க. கார்த்தி பாண்டியன் கிட்ட கேட்டாரு, ஒரு பையனை பத்தி அதை விசாரி இதை விசாரின்னு சொன்னவரு, அந்த பையன் 1008 தடவை வந்தப்பயே அவரே சொல்லி இருக்கலாம். அப்புறம் எப்படி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்க முடியும்னு அரசி நியாயமா கேக்குறாங்க. நீங்க உங்க வேலையை பத்தி பேசுவீங்க, அதை தாண்டி உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க எதுவுமே என்கிட்ட சொன்னதில்ல. அதே மாதிரிதான் நானும் எதையுமே உங்ககிட்ட சொல்றதுக்கான சந்தர்ப்பமே வரல. நாம நிறைய பேசி என் கதையை சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்திருந்தாலாவது பரவாயில்ல, ஆனா அப்படிதான் எதுவும் நடக்கலையே அப்படின்னு அரசி சொல்ல, கரெக்ட் தான். பர்சனலா எதையும் பேசாம, என்னை பத்தி எதையும் ஷேர் பண்ணாம, உங்களை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம டைரக்டா கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டது என்னோட தப்பு தான். நீங்க அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொன்னதும் டைரக்டா அவர்கிட்ட போய் பேசினதும் தப்பு தான். பார்த்த உன்னையே பிடிச்சதுனால கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சேன். ஏங்க, எனக்கு கொஞ்சம் அவசர புத்தின்னு வீட்டில் எப்பவுமே சொல்லுவாங்க தான். இப்ப உங்க விஷயத்துலயும் அது உண்மையாயிடுச்சு அப்படின்னு கார்த்தி எல்லா பழியையும் தன் தலையிலேயே போட்டுக்கிறாரு. கடன்னு என்னென்னமோ நடந்துருச்சு. நல்ல வேலையா இப்ப எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து பண்ண வேண்டிய விஷயத்தையாவது கொஞ்சம் நிதானமா பண்ற. வீட்டில் பேசி பார்க்குறேன். உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதை வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எப்படி ஒத்துக்குவாங்கன்னு தெரில. கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கிற மாதிரி நான் பேசி பார்க்குறேங்க. சரியான்னு கார்த்திக் கேட்க அரசியும் சரின்னு தலையாட்டி வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் கோவமாக பேசினதுக்கு மறுபடியும் சாரிங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, நான் வரேங்க அப்படின்னு அரசி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசி ரொம்ப கரெக்டா தேவையான இடத்துல தேவையானதை பேசிடுறாங்க. ஒரு அரசியை பார்க்குற கார்த்தி பயங்கரமா யோசிக்கிறாரு. அடுத்து அவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அரசி நடந்து போய்கிட்டு இருக்க அவருக்கு எதிரில் குமரவேல் சரக்குன்னு வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் அடிச்சு பிரேக் அடிச்சு நிறுத்துறாரு. அவரு கூடயே அந்த வைப்ரேஷன் சவுண்டும் வந்துடுது. அரசி ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு போடான்ற மாதிரி நடந்துட்டு இருக்க, ஏய் அப்படின்னு அரசியை நிறுத்துறவரு, என்ன மேடம் கல்யாணம் நின்றுச்சா அப்படின்னு கேட்க அரசி பார்வையை எங்கேயோ திருப்பிக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க,
என்னோட கல்யாணம் சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப உன் கல்யாணம் நின்னு போச்சு. இனி அடுத்து என்ன ஆகும்? அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் பேசுவீங்களா? பேசினாலும் அவங்க ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு குமரவேல் பேசிக்கிட்டே போக அரசி அதிர்ச்சியும் கோவமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நான் போட்ட நங்கூரம் அம்போட்டு ஸ்ட்ராங்கு. அவன் இல்லை, உன்னை எவன் வந்து பொண்ணு பார்த்தாலும் சரி நான் நடந்த கதையை எல்லார்கிட்டையும் சொல்ல தான் செய்வேன். உன் கல்யாணத்தை நிறுத்த தான் செய்வேன். என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இல்லை சொன்னீங்க மேடம். இனிமே ஆயுசுக்கும் நீ வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. அதுக்கு என்னவோ அதை நான் பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு குமரவேல் ரொம்ப திமிரா சொல்லிட்டு இருக்க அரசியும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்னங்க மேடம், என்ன பார்க்குற? இனிமே உனக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் நடக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? இனி நீ எவனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாலும் அதை நான் தடுப்பேன் அப்படின்னு குமரவேல் வீர வசனம் பேசிட்டு இருக்க அங்கே கதிரும் செந்திலும் கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாங்க. அப்படின்னு அவர் அரசியை பார்த்துட்டு இருக்க. டேய் என்னடா பண்றீங்க? அரசி என்ன பிரச்சனை அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அண்ணே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அரசி சொல்ல குமரவேல் ரொம்ப தெனாவட்டா நிற்கிறாரு. டேய் என்னடா திமிரா உனக்கு அப்படின்னு கதிர் கேட்க. ஆமா திமிரு தான். என்ன பண்ண போற அப்படின்னு குமரவேல் அதே திமிரோட கேட்க. இங்கே பார், உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். எங்க கிட்ட அடி வாங்கி செத்துறாத, கிளம்புடாங்கிறாரு கதிர். உன் கல்யாணம் நின்று போனதுல உன் குடும்பமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கும் போல அப்படின்னு குமரவேல் அரசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஏய் எதுக்குடா அரசிக்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிற? அண்ணங்கிட்ட வாங்கினது பத்தாதா, என்கிட்டையும் வாங்கணுமா என்னன்னு செந்தில் கத்துறாரு. அட பாடுறா கோவத்தை அப்படின்னு குமரவேல் சொல்ல. டேய் சொன்னா கேளுடா, வேணாண்டாங்கிறாரு கதிர். என்ன வேணாம் அப்படின்னு குமரவேல் கேட்க. இவ்வளவு பண்ணிட்டு இலக்காரமாவடா பேசுற அப்படின்னு கதிர் கேட்க. ஆமான்னு திமிரோட சொல்றாரு. அவ்வளவுதான், கதிர் படப்படப்பட்டன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குமரவேலும் ஒன்றும் சலைச்சவர் இல்லையே, அவரும் படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. முக்காலியோட ஸ்டாண்டு மாதிரி 3 பேரோட காலும் கருப்பு பேண்ட்ல அங்கங்க நின்றுட்டு இருக்க 3 பேரும் செம்மையா அடிச்சுக்கிறாங்க. அண்ணே வேண்டாண்ணே விட்டுருங்க அண்ணேங்கிறாங்க அரசி. ஐயோ அந்த லூசு பையதான் அப்பப்போ வந்து பிரச்சனை பண்றான்னு தெரியுதுல்ல. அந்த பிள்ளைய யாராவது ஒருத்தர் வண்டியில் கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டு கூட்டிட்டு வரதுக்கு என்னங்க ஐயா, உங்களுக்கும் இந்த ஜென்மத்தில் அறிவு வராது போலதான் இருக்கு. அண்ணே சொன்னா கேளுங்க அண்ணே, அரசி கத்திக்கிட்டு இருக்க. குமரவேல மண்ணில் தள்ளி மிதின்னு மிதிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். அண்ணே வேணாண்ணே, சொன்னா கேளுங்க அண்ணே, விட்டுருண்ணே அப்படின்னு அரசி கதிரோட கையை பிடிக்க ஒரு மண்ணுமேட்டில் தள்ளி மூஞ்சி மோரையெல்லாம் நல்ல வீங்கிற மாதிரி அடி போட்டுட்டு இருக்காங்க. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே, கதிரோட கையை அரசி பிடிக்க. அரசி விடு நீ அப்படின்னு இருக்கிற மொத்த கோவத்தையும் அவர் முகத்துல காட்டிட்டு இருக்காரு கதிர். எத்தனை தடவைடா சொல்றீ என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணாதன்னு? சாவுடா சாவு அப்படின்னு செந்தில் 4 குத்து குத்துறாரு. 4 கை இவங்களுக்கு இருக்க 2 கையால குமரவேல பிடிச்சிக்கிட்டு 2 கையால மூஞ்சில குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. அந்த மானங்கெட்ட ஜென்மம் 2 கையும் அவங்க கிட்ட மாட்டிக்க மூஞ்ச திருப்பி காட்டிட்டு இருக்கு. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்டா அப்படின்னு கதிர் கத்திட்டு இருக்க அரசி பயத்தோட அண்ணன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதுக்கு மேல என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ண உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு கதிர் கத்த. இதுதான்டா உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு செந்தில் கத்திட்டு இருக்காரு. எவ்வளவோ அடிக்கணுமா அடிங்கடா, நான் சிவனன்னு படுத்து கிடக்குறேன்னு தலைய மண்ணில் சாச்சிடுறாரு குமார். அண்ணே வேணாண்ணே, அண்ணே விடுன்னு அப்படின்னு அரசி இழுக்க. விடுமா அப்படின்னு கையை உதற கதிர் மறுபடியும் மூஞ்சில ஒரு குத்து குத்திட்டு நிமிர்றாரு. அந்த அரலோசு குமரவேல் கையை 2யும் கையில நீளமா விரிச்சிட்டு மல்லாக்க படுத்து கிடக்குது. வலி தாங்க முடியாம முனகிட்டு இருக்காரு. மறுபடியும் செந்தில் பக்கத்துல போக. அண்ணே வாண்ணே, வேணாண்ணே சொல்றேன்ல அப்படின்னு அரசி அவர் கையையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. எந்திரிச்சு கிளம்புடான்னு கதிர் மிரட்ட 5 ஃபுல்லா அப்படியே சரிச்சா மாதிரி தலையை சுத்தி தள்ளாடிப்பா எழுந்து உட்கார்றாரு குமரவேல். இவர் பண்ற லூட்டிய பாக்குறப்ப மீனா அன்னைக்கு தோசைக்கல்லால மொத்தமா முடிச்சு விட்டுருக்கலான்னு தான் தோணுது. எழுந்து வச்சு உட்கார்றவரு அப்பயும் அரசிய முறைக்க. டேய் என்னடா முறைச்சு பார்த்து பயமுறுத்துறியா? டேய் எழுந்துருடா, கிளம்புடா, போடா அப்படின்னு அப்பவும் குமரவேல் முறைச்சிட்டே உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் அடிக்க 2 பேரும் பாயிறாங்க. அண்ணே வேணாண்ணே விடுண்ணே அப்படின்னு கதிரோட கையை பிடிக்க இன்னொரு கையால சாத்துறாரு அவரு. 2 பேரும் கொத்தா தூக்கி வண்டிக்கிட்ட வீசுறாங்க. அட போடாண்ணா அப்படின்னு செந்தில் ஒரு உதைக்க வண்டிக்கிட்டே போயிடுறாரு குமரவேல். அண்ணே வேணாண்ணே அப்படின்னு அரசி கத்திட்டு இருக்க போய் நிதானத்தை இழுத்து பிடிச்சி வண்டியை பிடிச்சிட்டு நிமிந்து பாக்குறாரு குமரவேல்.
டேய் இங்க பாரு, இனிமே இவ பக்கம் வந்தா சாகடிச்சிருவேன் உன்னை, கிளம்புடா அப்படின்னு கதிர் கத்த. அப்போ அந்த ரத்த காட்டேரி முறைச்சுக்கிட்டே நிக்குது. டேய் போடா, போய் தொல்லடா அப்படின்னு கதிர் கத்த. அவர் அரசிய முறைக்க அரசி கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. டேய் அடி வாங்கி சாவாம கிளம்புடா அப்படின்னு கதிர் கத்த. என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு செந்திலும் கத்துறாரு. நிதானமா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு முறைச்சிட்டு வண்டி எடுக்கிறாரு குமரவேல். இப்ப வாங்கினாடி கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் போடா அப்படின்னு கத்துறாரு கதிர். இந்த கடைசிங்கிற வார்த்தைக்கு மட்டும் கடைசியே கிடையாது போல இருக்கு. மூஞ்சி முகமெல்லாம் வீங்கி அந்த ரத்த காட்டேரி வண்டி எடுத்துட்டு போக, அரசி உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு கதிர் கேக்குறாரு. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னாங்கிறாங்க அவங்க. டேய் கதிர், நீ அரசிய கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு செந்தில் சொல்ல, சரினேங்கிறாரு கதிர். இல்லன்னே நான் பஸ்லயே போய்க்கிறேன் அப்படின்றாங்க அரசி. இல்லம்மா நீ கதிர் கூட போயிட்டு வா அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்புறம் நீ எப்படின்னு போவ அப்படின்னு கதிர் கேட்க, நான் நடந்து போய்க்கிறேங்கிறாரு அவரு. நீங்க பார்த்து போங்க சரியான்னு சொல்ல, வா அரசி அப்படின்னு கூப்பிடுறாரு. பார்த்து பத்திரமா போங்கன்றாரு செந்தில். அரசியோட கையை பிடிச்சி கூப்பிடுற கதிர். குமார் கலாட்டா பண்ணதையும் நாங்க அவனை அடிச்சதையும் வீட்டுல சொல்ல வேண்டாம், அப்புறம் அதை வச்சு பிரச்சனை வருங்கிறாரு கதிர். சரின்னு என்ன அரசி தலையாட்ட. சரி கிளம்புங்கன்றாரு செந்தில். சரிண்ணே நீ வந்துருனேன்னு சொல்லிட்டு கதிர் போய் வண்டி எடுக்கிறாரு. வடிவும் மாறியும் அதே முருங்கைக்கீரையை உருவிக்கிட்டு இருக்கு. பாட்டி அவங்க வெத்தலை பாக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுடர் வெங்காயத்தை வச்சுட்டு உரிச்சிட்டு இருக்கு. அதான் கத்தி இருக்கே அதுல உரிங்கிறாங்க பாட்டி. பரவாயில்ல பாட்டி அப்படிங்கிறாங்க சுடர். நீ உன் வீட்டில் சமையல்லாம் பண்ணுவியா அப்படின்னு பாட்டி கேட்க, ஏதோ ஓரளவுக்கு செய்வேன் பாட்டி அப்படிங்கிறாங்க சுடர். ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு பாட்டி சிரிப்போட கேட்க, வடிவம் மாறியும் சிரிக்கிறாங்க. சுடர் சிரிப்போட தலையாட்ட, கத்துக்க கத்துக்க, இவங்க 2 பேர்கிட்டையும் நல்லா கத்துக்கன்றாங்க பாட்டி. அக்கா ஃப்ரிட்ஜில் இருக்க மீன் எடுத்து வறுத்துருவோமா அப்படின்னு மாறி கேட்க, அதான் கீரை பண்றோம்ல நாளைக்கு பாத்துக்கலான்றாங்க வடிவு. ஆமா நீங்க கீரை போதுங்கிறீங்க, ஆனா உங்க குழந்தனார் மீன் இல்லைன்னு எங்கிட்ட தான் சண்டைக்கு வருவாங்க. சரி நான் போய் 2 மீனாவது வறுத்து வச்சிடுறேன்றாங்க மாறி. சரின்னு வடிவ தலையாட்ட, அத்தை உங்களுக்கு வேணுமான்னு மாறி கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க தென்னு மாறி எழுந்து போகிறாங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையோட தட்டை வச்சுட்டு மாறி எழுந்திருக்க குமரவேல் வேகமாக வீட்டுக்குள்ளே வர்றாரு. டேய் என்னடா இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு மாறி கேட்க, டக்குன்னு முகத்தை மறைச்சிட்டு ஒரேட்டு முள்ளார போயிடுறாரு. உங்க அம்மா கேட்க, ஒன்றும் இல்லைம்மாங்கிறாரு அவரு. குமாரு மோர் குடிக்கிறியாப்பான்னு வடிவு கேட்குறாங்க. திரும்பாமையே இல்லை வேண்டாங்கிறாரு. டேய் என்னடா பெரியம்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறா, நீ அந்த பக்கமே பார்த்து பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாரு. என்னடா என்ன விஷயம்னு பாட்டி மிரட்டலா கேட்க, டேய் இங்க பாருன்னு மாறி கூப்பிடுறாங்க. குமரவேல் திரும்பாம நிக்க, என்ன பாருடான்னு கத்துறாங்க. பாருன்னு சொல்றேன் அப்படின்னு முகத்தை பிடிச்சி அவங்க பக்கம் திருப்ப, முகம்லாம் அங்கங்க செவந்து கண்ணி போய் கிடக்கு. ஐயோன்னு அலறாங்க சுடர். எல்லாருமே அதிர்ச்சியா ஐயோன்றாங்க. என்னடா முகத்துல காயம், அத்தை சட்டை வேற கிழிஞ்சிருக்கத்த அப்படின்னு மாறி கத்த. என்னங்க என்னங்க என்ன ஆச்சு, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, முகம்லாம் இப்படி காயமா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு பதறாங்க சுடர். பத்தாத அப்படிங்கிறாரு அவரு. குமாரு என்னடா என்ன ஆச்சு, ஐயோ முகத்துல அடிபட்டு வந்திருக்கியேடா என்னன்னு சொல்லுடா அப்படின்னு பாட்டி பயங்கரமா பதறாங்க. என்னாச்சு குமாருன்னு வடிவு கேட்க, ஒன்னும் ஆகல அப்படிங்கிறாரு அவரு வெடுக்குன்னு. டேய் என்னடா ஆச்சு, முகத்தை பார்க்கவே சகிக்கல, என்ன ஆச்சுன்னு சொல்லுடா, சொல்லி தொல்லடாங்கிறாங்க மாறி. ஒண்ணுமே ஆகலன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற, இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு மாறி கத்திக்கிட்டு இருக்க. ஒன்னும் இல்லைங்கிறாரு அவரு. லெஃப்ட் ஐ பக்கத்துல அப்படியே கண்ணி அந்த இடமே கருத்து போய் கிடக்கு. இங்க பாரு சரவணை மறுபடியும் உன்னை வந்து அடிச்சானா அப்படின்னு மாறி கேட்க, அவன் ஏன் என்ன அடிக்க போறான் அப்படின்னு குமரவேல் மூஞ்ச காட்டுறாரு. அப்ப வேற யாராவது அடிச்சாங்களா அப்படின்னு மாறி கத்த, என்னை யாரும் அடிக்கல அப்படின்னு குமரவேலும் கத்துறாரு. அப்புறம் எப்படி அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்கு. குமார் இங்க பாரு, உன்னை யாரும் அடிக்கலன்னு சொல்ற, அப்புறம் எப்படிப்பா அடிபட்டுச்சு, தட்டெல்லாம் வேற கிழிஞ்சிருக்கே அப்படின்னு வடிவு கேட்க, அது கீழே கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, எங்க விழுந்தன்றாங்க வடிவு. அது அது மில்லு பக்கத்துல அப்படின்னு அவரு சொல்ல, ஏண்டா கீழே விழுந்தா இப்படிதான் அடிபட்டு சட்டையெல்லாம் கிழியுமா? இல்ல இதோ பாரு உண்மையை சொல்லு, இதெல்லாம் யாரோ அடிச்ச மாதிரில இருக்குன்றாங்க மாறி. என்ன அடிக்கிற தைரியம் எவனுக்கும் வராது அப்படின்னு வடிவேல் மாதிரியே காமெடி பண்ணிட்டு இருக்காரு குமரவேல். நேத்துதான் சரவணங்கிட்ட அடி வாங்கினாரு, அதுக்கு முன்னாடி பாண்டியன் கிட்ட, அதுக்கு முன்னாடி அவர் பெத்த 3 பசங்க கிட்ட, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட ஒரு அறை, அப்புறம் இன்னைக்கு கதிர்கிட்டையும் செந்தில் கிட்டையும் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. கேட்டா என்ன அடிக்கிற தைரியம் எவனுக்கு இருக்குன்றாரு.
என் மேலே யாரும் கையை வச்சதில்லைன்னு வடிவேலு சொல்ல, ஏய் நேற்று தானே எங்கிட்ட அடி வாங்கின அப்படின்னு சொல்ல, அது போன மாசம், இந்த மாசம் எவனுன்னு என் மேல கைய வைக்கலன்றாரு வடிவேலு. டேய் இன்னைக்கு தேதி என்னடா அப்படின்னு அவரு பக்கத்துல கேட்க, இன்னைக்குதான் 1ஆம் தேதிங்கம்பாரு ஒருத்தர். அதே கதையை தான் சொல்லிட்டு இருக்காரு இப்ப குமரவேலும். நான் கீழே தான் விழுந்தேன்னு சாதிக்கிறாரு அவரு. ஏங்க வாங்க, ரொம்ப அடிபட்டிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போலான்னு சுடர் பரபரக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு அவங்ககிட்ட சிம்புறாரு. அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அந்த குட்டிச்சாத்தான் குமரவேல் வேகமா அங்கேருந்து போயிட, எல்லாரும் சொன்னா கேளுன்னு ஏங்கன்னு மாறி மாறி கத்திட்டு இருக்காங்க. ஏம்மா கோவமா போறான், என்னன்னு பாருமா, கொஞ்சம் சீக்கிரம் போய் என்னன்னு கேளு போ அப்படின்னு பாட்டி சுடர் அனுப்ப, போமா போ அப்படிங்கிறாங்க மாரியும். ஷோ என்னத்த, அவனுக்கு என்ன நேரம் சரியில்லையா? ஒண்ணு யார்கிட்டயாவது அடி வாங்குறான், இல்ல கீழே விழுந்து அடி வாங்கிட்டு வர்றான் அப்படின்னு மாறி புலம்புறாங்க. நேரம்லாம் நல்லா தாங்க இருக்க மாறி, ஆனா அவர் தான் சரியில்லை. நீங்க பெத்த சீமந்த புத்திரனை சீக்கிரமா நல்வழிப்படுத்துங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். எங்கேயாவது கொஞ்சமாவது சொல் பேச்சு கேட்கிறானான்னு மாறி புலம்பிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையேன்னு பாட்டி உடனே கலங்கி போய் பாக்குறாங்க. ரத்த காட்டேரி குமரவேல் கண்ணாடி முன்னாடி வந்து நின்று மூஞ்ச பாக்குறாரு. அப்படியே லெஃப்ட் கன்னத்தை தொட்டு பார்க்க வலி சுரீர்னு உயிர் போகுது. எல் ஷேப்ல கிழிஞ்சிருக்க ஷர்ட் வேற எடுத்து பாக்குறாரு. டென்ஷன் ஆகுது அவருக்கு. அப்படின்னு கத்திட்டு அவர் தலையில அவரே கொட்டிக்கிறாரு. ஏங்க நிஜமாவே கீழே தான் விழுந்துட்டீங்களா அப்படின்னு சுடர் ஓடி வந்து நின்று கேக்குறாங்க. ஆமா கீழே தான் விழுந்தேன் அப்படின்னு குமரவேல் கண்ணாடியை பார்க்க, கண்ணாடியில இருக்க குமரவேல் ரொம்ப பயங்கரமா இருக்காரு. உடனே வெடுக்குன்னு சுடர் பக்கம் திரும்பி, ஏன் நம்பிக்கை இல்லையா உனக்கு? வேணும்னா இன்னொரு தடவை விழுந்து காட்டவான்னு கத்துறாரு. ப்ளீஸ் விழுங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, இல்லைங்க அடிபட்டிருக்கே அதனால சொன்னேங்கிறாங்க சுடர். ரொம்ப அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் வேணா போலாமே அப்படின்னு அவங்க கேட்க, ஏன்னு கத்துறாரு அவரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் கிளம்புன்னு கத்துறாரு. அது இல்லைங்க ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, ஏய் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் சும்மா நொய்யன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ இங்கே வந்து நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு குமரவேல் கேட்குறாரு. நான் ஒன்றும் நல்லவ மாதிரிலாம் நடிக்கல, நான் நிஜமாவே உங்க மேல அக்கறையில தான் சொல்றேன்றாங்க சுடர். ஏய் என் மேலெல்லாம் நீ அக்கறைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல, போ போ வெளியேன்னு கத்துறாரு. சுடர் அவரையே பார்த்துட்டு இருக்க, வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு கத்துறாரு. உங்க புத்திக்கு தான் என்னென்னமோ நடக்குது, மூஞ்சி முகரையெல்லாம் அடிபட்டு இருக்குது, அதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க அப்படின்னு முகத்தை பூனை மாதிரி வச்சுட்டு சுடரும் பதிலுக்கு கத்தி விட்டுடுறாங்க. என்னடி சேத்துலையும் அடி வாங்கியாச்சு, சோத்துலையும் அடி வாங்கியாச்சுன்னு பார்த்தா வீட்லையும் அடிப்பீங்களா? நீ எல்லாம் என்கிட்ட எகிருவியா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி ஆகுற குமரவேல் ஏன்னு கத்துறாரு. போடா புண்ணாக்குன்ற மாதிரி சுடர் அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. அரசி உன்னை மட்டும் இல்ல இந்த உலகத்தையே அழிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி குமரவேல் வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.